ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அதை வந்து தாங்க. தமிழ் வந்து அவங்க பாட்டிக்கிட்ட விளாட்லாமான்னு சொல்லி கேட்குறாங்க மறந்ததுக்கிட்ட. அவங்க வந்து எனக்கு வேலை இருக்குங்கிறாங்க. ஆமாம், எப்போ பார்த்தாலும் வேலை இருக்குன்னு சொல்லிகிட்டே இரு அப்படின்னு சொல்கிறத பாரதி கேட்டுட்டாங்க. என்ன நீ தேவையெல்லாம் பாட்டியை திட்டுற? ஆமாம், விளாட கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறாங்க. என்னது விளாட்டா? ஸ்கூலை விட்டு வந்தால் ஹோம் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குல்ல, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது டைம் இருந்தால் 1 ஹவர் பார்க்கலாம். நாளைக்கு ஹோம் ஒர்க் எதுவுமே இல்லை, அதனால தான் நான் மட்டும் கேஷுவலாக இருக்கேன். நீ ஏன் நம்பவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோம் ஒர்க் தானே இல்லை, அடுத்த படத்தை எடுத்து படி. ஏய், இவன் என்ன கலெக்டர் எக்ஸாமுக்கா படிச்சுக்கிட்டு இருக்கா? சும்மா படிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஒரு நாள் குழந்தை தானே, விளாண்டுட்டு போட்டுமே, சும்மானு இருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப உன்னோட ரிப்போர்ட் கார்டு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம பாரதி, ஐயோ ஃப்ரெண்டு வேறு கையெழுத்து போட்டிருக்காங்களே, அம்மா வேறு இப்போ ரிப்போர்ட் கார்டுங்கிறாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பட்டத்தில் இருக்காங்க. நம்ம தமிழ், அதெல்லாம் மிஸ் எல்லாம் ஒன்றும் தரவே இல்லை, எப்போது எக்ஸாம் முடிஞ்சு 2 நாள்லேயே கொடுத்துருவாங்க, 1 வாரம் ஆச்சு தரலையே, இது வேறு ஏதோ வில்லங்க இருக்கிற மாதிரி தானே தெரியுதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல பாரதி, உன் பையன் எடுத்துருவானோன்னா, ஐயோ மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா பட்டமாக வந்து வராங்க. திருட்டு மொழியாக இருக்குது, ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருக்க மட்டும் தெளிவாக தெரியுதுன்னு சொல்லிட்டு பையன் வந்து சோதனை போட்டு பார்க்குறாங்க. ரிப்போர்ட் கார்டாக பார்த்துட்டாங்க. என்ன ஆச்சு? ரிப்போர்ட் கார்டே கொடுக்கலன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது அடி அடின்னு நடிக்கிறாங்க. பிரித்து பார்த்தா மார்க் கம்மியாக இருக்குமா, அதனால தான் உன்ட்ட சொல்ல. சரி, மார்க் கம்மியாக இருக்குது என்கிட்ட சொல்ல, எல்லாம் ஓகே தான். கையெழுத்து யார் போட்டது? அம்மா, அது நான் போடலை. ஓகே தான், எல்லாம் பிரச்சனை இல்லை. யார் கையெழுத்து போட்டது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். என் ஃப்ரெண்டு ஆதி தான் போட்டாங்கன்னு சொன்னோன்னே சமயம் வந்து வெல் தெரிஞ்சிடுறாங்க. தமிழை குழந்தை அழுன்னு அழுகுது. உடனே வந்து பாட்டி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. தமிழை எதுக்கு அடிக்கிற? இதெல்லாம் சாதாரண விஷயம். நீ அடிக்கிறது கூட சரியா தப்பான்னு தெரியாத வயசில் அடித்தா அவளுக்கு என்ன புரிய போகுது? அதெல்லாம் மெச்சூரிட்டி வரப்போ அவளுக்கு தெரியும். அதெல்லாம் இல்லை, இப்பயே சரி பண்ணணும், இல்லாட்டி பெரிய பிரச்சனையிடும். நீங்கள் உங்கள் பேத்திக்கு செல்லம் கொடுங்க வேணான்னு சொல்ல, ஆனால் இந்த விஷயத்தில் செல்லம் கொடுத்து வாழ்க்கையை வந்து பாழாக்கிடாதீங்க. என்ன நினச்சிட்டு இருக்காங்க ஆதி? இன்றைக்கி ஆதியை போய் நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்காம விட மாட்டேன். அந்த தம்பியை கேளு, அதுக்கு நான் தமிழை ஏன் திட்டுற? இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து சீக்கிரமாக கிளம்பிடுறாங்க. ஆதியை பார்த்து தனியாக பேசணும்னு சொல்லிட்டு ஆதியும் வராங்க. சீக்கிரமா நான் உங்கள்கிட்ட தனியாக பேசணும். என்னது காலங்காத்தால் தனியாக பேசணுங்கிறா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது அப்படியே பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஆதி, என்னம்மா தனியாக பேசணும்னு சொல்கிறியே? பெஞ்சில் வந்து ரிப்போர்ட் கார்டு வச்சிடுறாங்க. ஐயோ, ஃப்ரெண்டு வந்து மாட்டிக்கிட்டாங்களா, இப்போ என்ன பண்ணி சமாளிக்கிறது? எப்படி இருந்தாலும் திட்ட தான் வந்திருப்பாங்க. ஆதி, வாயே திறந்துடக்கூடாது, அப்படியே அமைதியாகவே இருந்துடணும் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல மனசுலேயே நம்ம ஆதி கர்ணாமனான்னு மனசாட்சியே இல்லாமல் திட்டுறாங்க. நீங்கள் யாருங்க முதல்ல தமிழுக்கு வந்து சிக்னேச்சர் போட்டு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கர்ணாமனா திட்டும் போது இதுக்கு மேலே பேசாமல் இருந்தால் பிரச்சனையாயிடும். சரி, பேச ஆரம்பிப்போம். ஆதி வந்து அவங்க தரப்பு இருக்கிற நியாயத்தை வந்து சொல்ல பார்க்குறாங்க. இருப்பினும் வந்து நம்ம பாரதி வந்து கேட்குற மாதிரி இல்லை. நீங்கள் கோடீஸ்வரங்க, நீங்கள் எப்படி வேணான்னு இருப்பீங்க, அதே மாதிரி தான் என் பொண்ணு இருக்கணும்னு அவசியமே இல்லை. என் பொண்ணு சாதாரண பொண்ணு, அப்படி இருக்க சூழ்நிலை அவளுக்கு எந்த இடத்துல என்ன தகுதி இருக்கோ அது இருந்துட்டு போட்டோம். உங்கள் பணக்கார புத்தியெல்லாம் என் பொண்ணுக்கிட்ட காட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நீங்கள் பாஸாகவே இருங்க, நான் சாதாரண ஒரு ஸ்டாஃப், ஒரு 30,000 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன் இந்த கம்பெனியில். அப்படி இருக்க சூழ்நிலை இனிமேல் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறாங்க. லலிதா வந்து கேட்குறாங்க, என்னாச்சு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் லலிதா கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. தமிழ் மார்க் கம்மியாக எடுத்துட்டா, அதனால தான் ஆதியை திட்டிட்டு வந்தேன். நீ சொல்கிற கண்டென்ட்டுக்கு ஏதாவது ஒன்று லாஜிக்காக இருக்கா? தமிழ் மார்க் கம்மியாக எடுத்ததுக்கு நீ எதுக்கு ஆதியை திட்டிட்டு வந்த? சிக்னேச்சர் வந்து போட்டுட்டாங்க. ஆதி வந்து என் பேரில். என்னது, உன்ன மாதிரியே கையெழுத்து போட்டாரா? என்னாச்சு? இதனால் நீ திட்டிட்டு வந்தியா? ஆமாம் கண்ணோ அப்படின்னான்னு திட்டிட்டு வந்துட்டேன். ஏய், இது மாதிரி திட்டிட்டு வந்தா அவங்க அம்மா சாரதாமாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிய, அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி தரேன்னு. அப்புறம் எப்படி ஒன்று கிட்ட சேப்பாப்பில் அந்த பொண்ணு ரகசியத்தை நீ எப்படி கண்டுபிடிப்ப? ஓ, அப்படி ஒன்று இருக்கா? இப்போ மரியாதையாக போய் மன்னிப்பு கேட்டு இல்லாட்டி பெரிய பிரச்சனை ஆகிடுன்னு சொன்னோன்னே திருப்பி வந்து சிரிச்சுக்கிட்டே வராங்க. சாரிங்க, நீங்கள் என்ன தான் பெரிய பாஸாக இருந்தாலும் இது மாதிரிலாம் செஞ்சிடக்கூடாது. உங்கள் லெவலில் கீழே இறக்கி பார்க்காதீங்க. நான் என்ன தான் வந்து தொழிலாளியாக இருந்தாலும் இது மாதிரி நானும் பேசியிருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் எப்போதும் எப்படி இருக்கீங்களோ அப்படி இருந்துக்கோங்க. நான் எப்போதும் எப்படி இருக்கணும் அப்படி இருந்துக்கிறேன். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் சண்டை சச்சரவு எதுவுமே வேணாம். என்னாச்சு? வந்தாங்க, ஈவிரக்கமே பார்க்காம திட்டினாங்க. இப்போ என்ன, அடுத்த வாட்டி வந்தாங்க அப்படியே மன்னிப்பு கேட்குறாங்க. ஒரு வேளை கனவுன்னு நினச்சி திட்டாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. பாரதி மட்டும் போயிட்டாங்க. மன்னிப்பு கேட்டுட்டியா? ஆமாம், அவரை பேசவே விடல, நான் மட்டும் மன்னிப்பு கேட்டுட்டு வந்துட்டேன். நீ கோவப்பட்டாலும் மன்னிப்பு கேட்டாலும் மற்றவங்களை யாரையும் பேச விட மாட்டேங்கிற, அதான் உன் பிரச்சனைங்கிற மாதிரி லலிதா வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. கேசவன் மட்டும் கேஷுவலாக வந்து ரூம்குள்ளே வராங்க. அப்பன்னு பார்த்து ஆதி வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்போனா எம்டி சீட்டில் வந்து உட்கார்றது ஒரு 5 நிமிஷம், அந்த ஹீட்டை நீயே தாங்கிக்க, என்னாலலாம் சூடெல்லாம் தாங்க முடியாதுப்பா சாமி, நான் மட்டும் இங்கேயே நின்றுக்கிறேன். என்னடா பாரதியை கூப்பிட்டு என்ன பேசிக்கிட்டு இருந்தேன்? மன்னிப்பு கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, காலையில் திட்டினாங்க, அப்புறம் இப்போ மன்னிப்பு கேட்டாங்க. ஏன் திட்டினாங்கன்னு தெரில, மன்னிப்பு கேட்டாங்கன்னு தெரில. சரி, உன் லவ் ட்ராக் இப்படி போயிட்டு இருக்கப்ப நான் என்னத்த சொல்கிறதுங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. நம்ம கேசவன் சரி போகணுன்னா
ஃபோன் அடிச்சு இங்கே எங்கேயும் பேசிக்கிட்டு இருக்கப்ப கேசன் வந்து ஃபைலை வந்து நீட்டுறாங்க. என்னால் இந்த ஃபைல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொன்னோன்னா லலிதாவும் பாரதியும் நோட் பண்ணிட்டாங்க. அப்போனா அவங்க லவ்வர்கிட்ட தான் பேசுகிறாங்க. அதனால தான் ஃபோனை கூட கவனிக்கிறது இல்லை. இந்த பிரச்சனையை நம்ம வேறு மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுங்கிற மாதிரி அதடியாக வந்து யோசிக்கிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க. நம்ம ரூம்குள்ளே போயிட்டு ஏதோ ஆதாரம் எதுவும் கிடைக்குமான்னு சொல்லி பார்த்துட்டு வந்தாலான்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் தேடுறாங்க. நம்ம பாரதி அப்பன்னு பார்த்து லலிதா வந்து கேட்குறாங்க, நான் என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது, எனக்கு ஒன்றுமே புரியலையே, என்ன சமாளிக்க போகிற, எதுக்கு நீ இவ்வளோ பட்டமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம பாரதி, நான் திருடிக்கிட்டு இருக்கேன்ல, எதுவும் ஆதாரம் எதுவும் கிடைக்குமான்னு. ஆமாம், யாரும் கேட்டாங்கன்னா என்ன சொல்கிறது, இது மாதிரி வந்து ஆதி ரூமில் எதுவும் லவ் பண்ணுற பொண்ணை பற்றி அங்கே அடையாளம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு தான் இருக்கோம், அவர் ஃபோட்டோ எதுவும் இருக்குமான்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறியா, சரி அப்படியே நான் சொல்லிடுறேன், பிச்சு போடுவோம் பிச்சு, ஏதாவது கொட்டேஷன் எடுக்க வந்தோன்னு சொல்லி சமாளிக்கணும், நீயே வந்து நம்ம மாட்டி விட்டுருப்புல இருக்க. ஓ அப்படி சொல்லணுமா, சரி சரின்னொன்னே எல்லா பக்கமும் அலசு அலசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கபோர்டை திறக்கிறாங்க, ஃபைல் எல்லாத்தையும் உதறி உதறி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு டைரி மாதிரி கிடைக்குது. அதில் ஓப்பனிங் சீனில் வந்து பக்கத்தில் உன் நினைவுகளுடன் என்றும் உன் ஆதிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. அந்த டைரிக்குள்ளே தான் வந்து பாரதியை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் வந்து எழுதி வச்சுருக்காங்க. ஆதி இப்போ வந்து பார்ப்பாங்களா, இல்லை அந்த டைரி ஃபுல்லாக வாட்சி பார்த்துட்டு நான் தான் லவ் பண்ணுற பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சாதாரண மாட்டையும் சொல்ல முடியாமல், ஆதிக்கிட்டையும் இதை வெளிப்படுத்த முடியாமல் கோவத்தில் இருந்து கம்பெனியை விட்டு ரிசைன் பண்ணி போவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.